வணக்கம். விஜய் டிவி நீயா நானா நாய்கள் தொடர்பான எபிசோடு போக போக அங்க நடந்த விவாதத்தை விட இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எக்கச்சக்கமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே கொஞ்ச நேரத்துல படவா கோபி கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். அதுக்கடுத்து அம்முவா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க 6 மணி நேரத்தையும் ஒளிபரப்புங்க, நீங்க கொஞ்சம் தான் ஒளிபரப்புங்க, நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அப்படிங்கிற வகையில அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டாங்க. இதுக்கு நடுவுல இப்ப சமீபத்துல என்ன அப்படின்னா, நீயா நானா கோபிநாத்த அவரு என்னமோ இருக்கக்கூடிய மொத்த நாய்களையும் ஒழிக்கணும், நாய்களை தான் அவரு மோசமானவர் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் நின்று ஒரு பக்கம் ஒரு சில பேர், அந்த பக்கம் நின்று ஒரு சில பேர் ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளங்கள்ல இந்த விமர்சனம் பண்றது தப்பு இல்லை, ஆனா விமர்சனம் பண்றது ரொம்ப தரக்குறைவா ஒரு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா என்ன அப்படின்னா, இப்ப நாய்கள் பிரச்சனையை மறந்து நீயா நானா பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மு மோசமானாலா, படவா கோபி மோசமானாலா, இந்த பக்கம் மோசமானாலா, இல்ல இவங்கள்ட்ட கேள்வி கேட்ட கோபிநாத் மோசமான ஆளா அப்படிங்கிற வகையில இன்னொரு பக்கம் திசை திருப்பி விடப்படுது. அதாவது ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோடு உண்மையிலேயே ஒரு பக்கம் ஒரு தீர்வு சொல்றதுக்கு மக்களுக்கிட்ட ஒரு வகையான பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாய்கள் பிரச்சனை இது எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. குறிப்பா ஒரு சில பேர் மாட்டோம், இந்த பைக்ல போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம எதிர்பாராத விதமா எதுவுமே இல்லைன்ட்டு ராத்திரியில போய்கிட்டு இருப்போம். நம்ம ஒரு நார்மலான வேகத்துல போய்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த சத்தம் கேட்ட உடனே ஒரு சில பேர் பைக்கை போட்டு கீழே விழுந்துருவான். அது ஒண்ணு. இன்னொன்னு, போகும்போது நம்ம விரட்டும் பாருங்க, சினிமாவில் காட்டுறதை விட நமக்கு முன்னாடி போய் நம்மளை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் காலை மேல தூக்கி வைப்பான், ஆம்பா ஊம்பா கத்துவான், அது ஏறத்தாழ 1 கிலோமீட்டர் விரட்டிட்டு வரும். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலே உயிர் பயம் நம்மளை தொத்திக்கும். ஒண்ணு வண்டியில வந்து செத்து போயிருவோமா, இல்ல நாய் அடிச்சு செத்து போயிருவோமா அப்படிங்கிற பயம் நமக்குள்ள பயங்கரமாவே இருக்கும். அதுலயும் குழந்தைங்களை முன்னாடி வச்சு ஃபீல் பண்ணோம்னா பிள்ளைங்க குதிச்சிருமோன்னு ஒரு பெரிய பயம் இருக்கும். நீ இந்த வகையில தான் தனிப்பட்ட வகையில் நம்ம போகும்போது பயங்கரமான பயம் ஒரு பக்கம் வரும். ஏன், நான் ஒரு முறை மாட்டினேங்க யதார்த்தமா. பைக்கு ராத்திரி பட்டிமன்றம் போயிட்டு, அப்பெல்லாம் பெரும்பாலும் பட்டிமன்றங்களுக்கு கிராமங்களுக்கு போகும்போது பஸ் இருக்காது, ஒரு சில பேர் கார் எடுக்க மாட்டாங்கன்ட்டு பக்கத்துல நான் பைக்ல போயிடுவோம். போயிட்டு பட்டிமன்றம் முடிச்சுட்டு நான் எதிர்பார்க்கல, நான் ஒரு ஆளா கிளம்புறேன். கிளம்பி கொஞ்ச நேரத்துல ஒரு 10 கிலோமீட்டர் வந்த உடனே பைக் நின்றுச்சு. என்ன நின்றுச்சு, எதுக்காக நின்றுச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. நின்று சரின்ட்டு யாராவது வீட்டுல போயிட்டு உதவி கேட்போம் அப்படிங்கிறவங்க, ராத்திரி 1:30 மணி அப்படின்ட்டு போறேங்க. போன உடனே கொஞ்ச நேரம், நான் சொல்றது ஒரு 10 வருஷம் இருக்கும், ஒரு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாய் சத்தம் கேட்டுச்சு, அடுத்து இன்னொரு நாய் சத்தம் கேட்டுச்சு, அடுத்து இன்னொரு நாய் சத்தம் கேட்டுச்சு. தப்புன்னு பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் கூடுச்சுன்னு தெரியல, ஒரு 25 நாய் இருக்கும். நான் ஒத்த ஆளு, இது நடந்ததுல விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. 25 நாயும் என்னை சுட்டு போடுது பாருங்க. வீட்டுக்காரன் ஒரு புள்ள வரல. 25 நாய்கிட்ட நான் இங்க சொல்லி லேசா நின்று ஒரு அடி எடுத்து வைக்கிறது. ஆனா என்னைய பார்த்தோம்னா அதுக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. அப்புறம் ஒரு அடி எடுத்து வச்சா என்ன பண்ணும்னா, திரும்ப எனக்கு முன்னாடி இருக்கிறது கொஞ்சம் பின்னாடி போகும், எனக்கு பின்னாடி வர்றது என்னை சுத்திக்கிட்டு வரும். இப்படி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 100 மீட்டர் போறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆனிச்சு. அதுக்கு போற ஒரு வீட்டுல போய் எழுப்பி, ஐயா சாமி இவ்வளவு சத்தம் கேட்குது, யாரும் எழுத்து வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அப்போ அவங்க வீட்டுக்காரங்க 3-4 பேரை கூட்டு வந்துட்டு, அப்புறமா அதுல ஒரு மெக்கானிக் இருந்தாரு, நல்ல வழியா வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் தைரியமா இருந்ததுனால அன்னைக்கு தப்பிச்சுட்டேன். இல்ல அந்த 20 நாய்கள்ல கடி நாய் ஏதோ இல்ல வெறி நாயோ ஏதோ இல்ல, அதனால தப்பிச்சுட்டேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான நிகழ்வுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பல பேர் போறது என்ன, கார்ல போறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்னொன்னு, சரியான திட்டமிட்ட வாழ்க்கை எல்லாருக்கும் அமைகிறது இல்லை. நான் இத்தனை மணிக்கு தான் போவேன், இத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதையும் தாண்டி என்ன வாழ்க்கைன்னு தெரியாம நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுல போய் வாழ்க்கை, இதுல போனோம்னா இதுல 10 ரூபா கிடைக்குமா, அதுல 10 ரூபா கிடைக்குமா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாமா அப்படின்னு ஓடுறவங்க எத்தனையோ பேர். அப்ப இத்தனை பேர் ஓடும்போது நீங்க நாய்கள் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, இது அவ்வளவு சர்வ சாதாரணமா நீங்க அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. நீங்க முன்னாடி எல்லாம் அரசுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாய்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. சைக்கிளுக்கு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி நாய்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. நீங்க அந்த லைசன்ஸை கட்டிட்டீங்க அப்படின்னா
அவங்க நீங்க அந்த நிர்வாகத்தில இருந்து, உள்ளாட்சி நிர்வாகத்தில இருந்து உங்க நாயை தொடமாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த நாயை சரி பண்ணி வச்சுக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். அந்த நாய் ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த நீங்க நாய் வளர்க்கக்கூடிய நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஆனா இப்ப தெருநாய்கள் அப்படிங்கிற பேர்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது பாட்டு கூட்டமா வருது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேனே, இப்ப கோபிநாத்த அவ்வளவு மோசமா ஒரு சில பேர் சித்தரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேசுறதுங்கெல்லாம் யாரா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வீட்டுல மொத்தமா நாய் பண்ண வச்சிருப்பாங்க ஒரு சில பேர் பாத்துருக்கீங்களா? மனிதர்கள் நீங்க போனீங்கன்னா, கூட்டு என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, தண்ணி குடுக்க மாட்டாங்க. ஆனா உங்க வீட்டு பெட்ல நாய் கிடக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், பயந்தே போயிட்டேன். மொத்தம் 7 நாய். 7 நாய் உள்ளுக்குள்ள கிடக்கு. அந்த 7 நாய பயங்கரமா கவனிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல வீட்டுல வேலைக்காரனுக்கு ஒழுங்கா சம்பளம் குடுக்கறது இல்ல. இப்ப நாய் காதலர்கள் இவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல மனிதர்கள் இருக்கும் இல்லையா? அது சொந்தமா நீங்க வளர்க்கறது, அது எந்த வித பிரச்சனையும் இல்ல. உங்க வீட்டுக்கு வந்து அவன் கடி வாங்கிட்டு போனா அது பொறுப்பும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பொது இடத்துல, பொது வளாகத்துல நாய்கள் வந்து உழவுறது இருக்கு இல்லையா? அது ஒரு நாய் அப்படிங்கிறது சாதாரணமா 4 குட்டி 5 குட்டி போடும். 6 மாசத்துக்கு ஒரு முறை குட்டி போடும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அது கூட்டணி சேர்க்கும் பாருங்க. அதெல்லாம் நீங்க கண்ணால பார்க்க முடியாது. கிராமங்கள்லயே நடக்கும். அந்த ஒரு நாய் குடும்பமா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துல 15, 20 ஆகி போயிரும். அதுகளுக்கு ஒரு நாய் தலைமையேத்து இருக்கும். அந்த தலைமையேத்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கர்ண கொடூரமா இருக்கும். நீங்க சமாளிக்கவே முடியாது. இந்த மாதிரி சூழல்ல தான் அந்த நாய்கள் வந்துட்டு நமக்கு போகும்போதே மனசு முழுக்க கிளியை ஏற்படுத்திடும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க. இந்த நாய்கள் அதிகமான என்ன ஆகும்? எங்கேயாவது பாருங்க, நாய்கள் அடிபட்டு கிடக்கிறதுக்கு இப்ப அதிகமாகுது. இன்னொன்னு, பொதுவா விலங்குகளை 2 வகையில் நம்ம பிரிக்கிறோம். ஒண்ணு வீட்டு விலங்கு, இன்னொன்னு காட்டு விலங்கு அப்படின்னு அதாவது சொல்றோம். இது வளர்ப்பு பிராணி அப்படின்னு சொல்லுவோம். வளர்ப்பு பிராணினா அதுக்கு பேர் என்ன? நாம வளர்க்கிறது. இப்ப ஆடு மாடுகள் அப்படின்னா கட்டி போட்டு வளர்ப்போம். அதே மாதிரி கோழி அப்படின்னா வீட்டுல அடைச்சு வச்சு வளர்ப்போம். பூனை அது பெரும்பாலும் பெரிய அளவுக்கு உற்பத்தி இருக்காது. பெரும்பாலும் வீட்டுக்குள்ள இருக்கும். பெரிய பிரச்சனைகள் பூனை பண்ணிடாது. இதை தாண்டி வேற என்ன? கிளி வளர்ப்போம். அது ரொம்ப குறைவு. இதை தாண்டி ரொம்ப முக்கியமா மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கிறோம். இதெல்லாம் நாம வளர்க்கிறோம். ஆனா நாய் மட்டும் வீட்டு விலங்கு அப்படின்னா நீங்க வீட்டுல வச்சுக்கலாம். நீங்க மொத்தமா தெருநாய்கள் இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா, சாதாரண மனிதர்கள், அடித்தட்டு மனிதர்கள் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படுறோம். அப்புறம் நீயா நானா குறித்து இவங்க சொல்றப்ப 6 மணி நேரம் எபிசோட முழுசா ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க 6 மணி நேரம் எபிசோட முழுசா எப்படி ஒளிபரப்ப முடியும்? ஒளிபரப்பும்னா முதல்ல பார்க்க முடியுமா? 6 மணி நேரத்துல நீங்க மூக்கு சிந்திருப்பீங்க, நீங்க மைக்க கொடுங்கன்னு சத்தம் போட்டுருப்பீங்க, நீங்க அங்க வாங்கம்பீங்க, அப்புறம் நீங்க இது செல்லாதுன்னு இருப்பீங்க. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அந்த வேலை வெட்டி இல்லாம இருக்குமா? 6 மணி நேரம் 3/4 மணி நேரம் பார்க்கறதுக்கே அவங்களும் எக்கச்சக்கமா தள்ளி விடுறான். பணம் கொடுத்துட்டு தியேட்டர்ல போய் உட்கார்ந்துட்டு 2.25 மணி நேரம் சினிமா பார்க்கறதுக்குள்ள அவன் உள்ளுக்குள்ள ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் போய் டீயை குடிச்சிட்டு வரான் நடுவுல. இந்த 6 மணி நேரத்தை யாரு பார்க்கறது? அது சினிமாவே எடுக்கிறாங்களே 8 மணி நேரம் 10 மணி நேரம்லாம் எடுப்பாங்க முன்னாடி. ஆனா 2.25 மணி நேரம் தானே ஒளிபரப்புவாங்க. இப்ப 6 மணி நேரம் பாருங்கன்னா எங்களுக்கு என்ன தலைவிதியாது? ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, நீங்க இந்த தலைப்புக்கு தான் போக போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்க. தலைப்புக்கு தான் போக போறோம் அப்படின்னு முடிவு பண்ணா, அது தொடர்பா தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்க கேட்டுக்கிட்டு போகணும். இல்லையா இணையத்துல நீங்க தேடிக்கிட்டு போகணும். இல்லையா வேற ஏதாவது வகையில உங்களுக்கு சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திட்டு நீங்க போகணும். இல்லைன்னா இன்னொரு வழி இருக்கு. இந்த தலைப்பு எனக்கு சம்மதம் இல்ல, இந்த தலைப்பு எனக்கு உடன்பாடு இல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிடணும். அப்ப சேனல் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அப்ப இந்த எபிசோடே நடத்த வேண்டாம், இல்லைன்னா உங்களை விட்டு வேற யாராவது போட்டுக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருப்பாங்க. நீங்க இந்த தலைப்புல 6 மணி நேரம் பேசினாலும் என்ன பேச போறீங்க? எளிய மக்களுக்கு ஆதரவா, நடுத்தர மக்களுக்கு ஆதரவா பேச போறது இல்ல. ஏன்னா நீங்க கொடுத்த தலைப்பு அது மாதிரி. அப்ப அதுக்குள்ள என்ன பேசியிருக்க போறீங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன பேசியிருக்க போறீங்க. இவ்வளவுதான் இதுக்குள்ள நடக்கிறது. தலைப்பு சம்மதம் இல்லை அப்படின்னா நீங்க ஒதுங்கி இருக்கணும். எதுக்காக வர்றீங்க? விஜய் டிவி நீயா நானாவுக்கு வந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் முகம் பிரபலமாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்திருக்கலாம். அதுலயும் குறிப்பா நான் என்ன கேட்கிறேன், ஒருத்தர் வந்து அவர் சொன்னதே பயங்கர பரிதாபமா இருந்துச்சு. என் புள்ளைய கூட்டிட்டு போனங்க, நாய்க்கு ஒதுக்கிட்டு ஆட்டோக்கு வந்து என் புள்ளை இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட பிறகும் நீங்க உயிர்கள் மேல அபிமானம் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா எந்த மாதிரி அபிமானம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விவாதத்துல நீயா நானா கோபிய குற்றவாளி மாதிரி ஒரு சில பேர் ராஜகம் முடிச்ச ஆள் மாதிரி பேசுறது அப்படிங்கிறது ஏற்புடையதில்லை. கோபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பா நெறியாழ்கை பண்ணக்கூடியவர். இதுலயே அவர் அப்படித்தான் பண்ணியிருக்காரு. ஒரு நெறியாழ்கை பண்றவருடைய வேலை ஆமா இல்ல இருக்குன்னு சொல்றது இல்ல.
ஒருத்தர் வந்து சமூகத்துக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் பேசும்போதும் சுட்டி காட்டுறதும், இன்னொருத்தர் புரிதல் இல்லாம பேசும்போது அதையும் சுட்டி காட்டுறதும், தேவை ஏற்பட்டா இந்த 2 அணிலையும் எந்த இடம் போதாக்குறையா இருக்கோ அந்த போதாக்குறையான இடத்தை மக்களுக்கு சுட்டி காட்டுறது தான் ஒரு நெறியாளர் வேலையை தவிர உட்கார்ந்துக்கிட்டு ஜால்ரா போடுறது பூமு மாடு போடுறது வேலை வந்துட்டு ஒரு நெறியாளருக்கு கிடையாது. அப்ப அந்த வகையில பார்த்தா கோபிநாத் ரொம்ப சரியா தான் பண்ணியிருக்காரு. ஒருவேளை எக்கச்சக்கமா திறனாய்வு மேல பேசம் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுமக்களை கடிக்க விடாம பாக்குறதுக்காக நீங்க தனியா ஒரு நாய் பண்ண வச்சு நீங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணியா கூட கொண்டு போய் அந்த நாய்களை வளர்த்து அதுகளுக்கு சாப்பாடு போட்டு அதுகளுக்கு செய்யலாம் அப்படிங்கிறதா எதார்த்தம். எது எப்படி இருந்தாலும் நாய்கள் கட்டுப்படுத்த வேண்டியது அது எந்த வகையில் அப்படின்னு கூடி பேசி முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம் அப்படிங்கிறதா எதார்த்தம். ஒரு நல்ல விவாதம். இது வேற மாதிரி போகிறதுக்கு அப்படிங்கிறது வருத்தம் தான். நன்றி, வணக்கம்.